ஆனால் அருமை சகோதரர்களே, மனித வர்க்கத்திலே குறைஷி வங்கிசக்கார் உண்டு, அரபியாக்கள் உண்டு, ஹாஷிம் கிளை உண்டு, இன்னும் எத்தனையோ கிளைகள் கோத்திரங்கள் பெரும் உயர்ந்ததாகிய குடும்பங்கள் எல்லாம் உண்டு. அதே போல மனிதனில் எல்லாருமே ஒருபோலதானே? ஓ, எப்படி ஒருபோல? மனிதன் தாய் பெற்ற மக்களிலே எல்லாருக்கும் 2 கை, 2 கண், 2 கால், 2 தலை, ஒவ்வொரு உறுப்புகள். யாரை பார்த்தாலும் நிறம் சுபாவம் வித்தியாசமே தவிர சூரத்து யாருக்குமே வித்தியாசம் இல்லை. அப்ப எல்லாருக்கும் போலதானே? ஓ, ஆனா இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் நெருங்கினவனுக்கு ஒரு ஸ்தானம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் நெருங்கி முஹப்பத் வைத்தவர்களுக்கு ஒரு ஸ்தானம், வலிமார்களை முஹப்பத் வைத்து அவர்களுடைய வழிமுறைகளை நடத்தி வரக்கூடியவர்கள் ஒரு ஸ்தானம். ஆனால் சாதாரண என்ன போல உள்ள மக்களிலே மனிதர்கள் என்று வெளிப்படையாக சொல்வார்கள். எல்லாரும் மனிதர்கள் என்று. ஆமா, இவர்களில் 4 மகாம் உண்டு. ஒரு மகாமு இவன் எந்தெந்த ரூஹனுடைய குணத்தை கொண்டு குணம் பெற்று நடக்கிறானோ அவன் சூரத்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சூரத்தா இருந்தாலும் சரியே, லாஹிருக்கு எழுத்திவாறு எடுக்க முடியாது. இவன் மனவியில் ஹிருதயத்தில் விசுவாசம் கொண்ட நடைமுறைகளை மட்டும்தான் எழுத்திவாறு செய்யப்படும். அப்படியானால் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் நெருங்க முந்திய அவனுக்கு 4 பதவி உண்டு, 4 மர்த்தபா உண்டு. ஒரு மர்த்தபா இன்சானுல் மஜாசி என்று சொல்லும். 2வது இன்சானுல் ஹயவான் என்று சொல்லும். 3வது இன்சானுல் ஹகீகி என்று சொல்லும். 4வது இன்சானுல் காமில் என்று சொல்லும். இந்த 4 மகாமில் எதிலே நீங்கள் இருக்கிறீர்களோ, நான் இருக்கிறேனோ, எந்தெந்த மகாமிலே இருக்கிறேனோ அல்லாஹ் அறிவார். ஆனால் ஜனங்களே, நானும் அறிவேன், நீங்களும் அறியலாம். அது என்ன அப்படி? மனிதன் என்ற மஜாதியை தவிர மனிதன் என்கிற அந்த உருவம் நான் ஆயிருக்கவில்லை. அதன் காரணமாக ஹயவானாத்தினுடைய குணம் நானும் நீங்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அப்போது ரூஹுல் ஹயவானியுடைய குணத்தை எடுத்துக்கொண்டு நடக்கும் போது இன்சானுல் ஹயவான் என்ற பேரு நாமம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப மனிதன் ஆறு? ஹயவான். ஹயவான் ஆகிறான் மனிதன். இந்த மனிதனுக்கு ஹயவானாத்திற்கு ஏதாவது சொன்னால் அதற்கு விளங்குமா? இல்ல. அதை கெட்டி போடுவோம். நல்லா தீன் கொடுக்கணும், தாய்த்தால் தண்ணியை கொடுக்கணும், நல்லா கொழுப்பும் மருக பிடிச்ச அறுத்து நாம திங்க வேண்டியதான். ஆனா மனிதனே, நானும் நீங்களும் ஹயவானாத்தினுடைய குணத்தை குணம் பெற்றால் எவ்வளவுதான்
இபாதத்து நாம வெளிரங்கத்தில் இபாதத்து எடுக்கிறார்கள் என்று சொன்னாலும் அது எங்களுக்கு பலம் செய்யாது. அது காற்றுக்கு அடிச்சு வீசக்கூடிய தூசி போல அது ஆயிடுறதே அல்லாம, இந்த தங்கள் தொழுகிறார் என்று சொல்லிக் கொள்றதே அல்லாம, இவர் ஒன்றும் கண்டாப்பிலையும் இல்லை, இவன் பதவி அடைஞ்சாப்பிலையும் இல்லை. காரணம், இவன் சூரத்து ஹயவானுடைய சூரத்தாயிருக்குது என்றால், லாஹிரு மனித ரூபம், பாத்தின் ஹயவானாத்தினுடைய ரூபம். அருமை சகோதரர்களே, இப்படியான கட்டத்தில் ஹயவானுடைய சூரத்தை குணம் கொண்டால் என்ன நடக்கும்? இதை இட்டு குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், யாரும் கோபித்திடாதீர்கள். ஏன்? நானும் திருந்த வேணும், நீங்களும் திருந்த வேணும். அப்படியானால் ஹயவானாத்தினுடைய குணங்கள் ஏதேது உண்டுமோ அவைகள் அத்தனையும் நானும் நீங்களும் விட்டு நடந்து அமல் செய்ய வேணும் என்றுதான் இதனுடைய சுருக்கமை தவிர யாரையோ திட்டவோ யாரையோ ஏசவோ இல்லை. ஆகவே கருத்தெடுத்து கல்வியான காதை கொண்டு கேட்டு, இங்க காலாக கேட்டு இங்காலே விட்டுடாமல் மனக்கண்ணால கேட்டு ஸ்திரப்படுத்தும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். அப்படியானால் ஒரு மனிதன் இவ்வளவு நேரம் இந்த குருசிலே நான் இருந்து கொண்டிருந்தேன், இன்னும் ஒருவர் வந்து இருப்பாங்களா? என் மடியில தானே இருக்கணும், இருக்க முடியுமா? இல்லை. இப்ப நான் எழும்பிட்டேன், இன்னொரு ஆளுக்கு இருக்கலாம் தானே? ஓ, இருக்கலாம். نقيض له شيطانا فهو له قرين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை கொண்டு அறிவிக்கிறான், உங்களுடைய கல்வனில் சொல்லப்பட்ட அந்த குர்சிலே ஷைத்தானுடைய இருப்பிடத்தை இருப்பிடமாக்கி வைத்துக் கொண்டு, ஷைத்தானுடைய இருப்பிடத்தை இபிலீஸை நீங்கள் கல்விலே இருத்திக் கொண்டு வெளிக்கோலத்தில் நடந்து செய்யக்கூடிய அமல்கள் அத்தனையுமே ஷைத்தான் செயலாகும். ஆகவே வெளித்தோற்றத்துக்கு இவர் அமல் செய்கிறார் என்று சொன்னாலும் கூட அது எனக்கும் உங்களுக்கும் பலம் செய்யாது என்று நான் துக்கப்பட்டு சொல்லுகிறேன். ஆகவே மனிதனுடைய ஹிருதயம் ஹக்கனுடைய நூறுத்த ஜல்லி பிரகாசிக்கக்கூடிய ஒரு வீடாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய ஹிருதயத்தையும் அல்லாஹ்வுடைய வீடாக்கி தரும்படிக்கு அல்லாஹ் கிருபை செய்வாயாக. ஆனால் அருமை சகோதரர்களே, இந்த வீடு நாய் வளர்க்கக்கூடிய வீடல்ல, ஹயவானாத்துகளை வளர்க்கக்கூடிய வீடல்ல, ஷைத்தானுடைய இருப்பிடமாக்கி வைக்கக்கூடிய வீடல்ல. ஹசது, பொறாம, கோல் சொல்வது, ஒருவரை குற்றம் சொல்வது, கோபம், அகப்பெருமை, வெளிப்பெருமை, இப்படியான நெஜீசுகள் வைக்கக்கூடிய ஹிருதயம் நம்மளுடைய கல்பல்ல. ஆகவே ஒரு ஹதீஸிலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுடைய சூரத்து அழகாயிருக்கிறானே என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், வெள்ளையாயிருக்கிறானே என்று பார்க்க மாட்டான், நல்ல அழகான சூரத்தாயிருக்கிறானே என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான், இவன் அமல் செய்கிறானே என்று பார்க்க மாட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப எப்படிப்பட்டவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பான் என்றால், அர்ஹமுர் ராஹிமீனான ரப்பு கல்பின் பேரிலே தான் பார்ப்பான். இவன் ஹிருதயத்தில் என்னென்ன நியத்துண்டோ
அந்த நீயத்து படியேதான் இவனுக்கு ஈடேற்றம் கிடைக்குமே தவிர வேற எந்த வகையிலையுமே இவனுக்கு ஈடுமூழ்ச்சி கிட்ட மாட்டாது என்பதை பரிபூர்ணமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இப்போது நாமல் கொண்டாடி நடக்கக்கூடிய கொண்டாடி வரக்கூடிய ஷேகுனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, ஷேகுனா சுல்தான் சையீத் அஹ்மது அல் கபீர் ரிஃபாயி, இந்த ரெண்டு தரீகாக்களையும் பிடித்து நடக்கக்கூடிய மக்களாகத்தான் நாங்கள் ஒவ்வொருவர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த தத்துவத்தை கொண்டும் விலாயத்தின் புறத்தினாலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் என்று சையதுனா ஸலஹத்துல்லாஹில் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோர்வை செய்து காமித்து கொடுக்கிறார்கள். என்ன? இது குந்தலில் காதிரில் முஹ்தாரி அப்தன் அத்தாய் அஅதாக மின் குத்ரத்தின் மா ஷி'த மின் முஸ்தஃபாய் ஃபஅன்த முக்ததிருன் ஃபீ ஹல்கிஹி வ முத்தாய் அன்தல் வகீலு லஹு யா முஹியத்தீன். அருமை சகோதரர்களே, சலாமத்து பெறுங்கள், ஹிருதயத்தை தெளிவாக்குங்கள். என்ன? இது குந்தலில் காதிரில் முஹ்தாரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் சக்தியுள்ள காதிரான ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அடிமை சையதுனா குத்புல் அக்தாப் முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ஆயிருக்கும் வேளையில் நல்ல விளங்கணும். இது குந்தலில் காதிரில் முஹ்தாரி அப்தன் அத்தாய், அல்லாஹ்வுக்கு வழிபட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு அடிமையாக சையதுனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் ஆயிருக்கும் வேளையில் தங்களுக்கு தந்திருக்கிறது மின் குதுரத்தின் சக்தியில் நின்றும் மின் குதுரத்தின் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ் இடத்தில் குர்பியத்து பெற்று அல்லாஹ்வுடைய ஒலியாக நீங்கள் ஆயிருக்கும் வேளையில் எந்த சக்தியும் எல்லா விஷயத்தையும் உத்நாயகமே காக்க தங்களுக்கு நான் தந்திருக்கிறேன் என்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபஅன்த முக்ததிருன் ஃபீ ஹல்கிஹி வ முத்தாய் அன்தல் வகீலு லஹு யா முஹியத்தீன். ஃபஅன்த முக்ததிருன் ஃபீ ஹல்கிஹி வ முத்தாய், வழிபட்ட சிருஷ்டிகளின் மீது குத்புனா முஹ்யித்தீனே நாயகமே தங்கள் உதவி செய்கிறதுக்கு தகுதியுடையவர்கள் முஹ்யித்தீனே என்று செய்தா ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் விலாயத்தின் புறத்தினாலே அந்த ஃபைலுடைய தஜல்லியை கொண்டும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று ஷேக் ஸதகத்துல்லாஹில் காஹிரி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அஅதாக மின் குத்ரத்தின் மா ஷி'த மின் முஸ்தஃபாய் فأنت مقتدر في خلقه ومطاع أنت الوكيل له يا محي الدين. ஹிருதயம் அழிந்து ஜனங்களை நேரு வழிகாட்டக்கூடிய வக்கீலாயிக்கக்கூடியவர்கள் சையதுனா முஹ்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி. அருமை சகோதரர்களே, இந்த வசனத்தை கொண்டும் நானும் நீங்களும் சில விஷயங்களை வழங்கலாம். அது எனக்கு விருப்பம் அல்ல. அது என்ன? சாதாரண ஒரு நீதவ